Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தம் டெக் சேனல். அனைவரும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஸ்டுடியோ போகாமலே ஒரு குவாலிட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி எடுக்கலான்னு, அதுவும் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 போட்டு கேமரா வாங்காமல் உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் வச்சு நம்ம எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் எனக்கு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சுக்கணும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். நார்மலாக ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான இடத்துல நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எந்த ஒரு பேக்ரவுண்டாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நார்மலாக ஒரு இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோகிராஃப் ஆப்ஸில் போய் ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை கிளியர் பண்ணுறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்கேனிங் ஆகும். ஸ்கேனிங் ஆனதுக்கப்புறம் அது பேக்ரவுண்ட் தூக்கிடும். பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் கலர் கொடுத்துருக்கும். எனக்கு இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வேண்டாம், எனக்கு வந்து கலர் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒயிட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும் பேக்ரவுண்ட். சரிங்களா? கீழே பாருங்கள், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் தொடக்கூடாது. கீழே கீழே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் உட்காந்துரும். பாருங்கள், எனக்கு உட்காந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு சேவ் டு கேலரி கொடுக்குறேன். இப்போ கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ நான் அதை போய் பாஸ்போர்ட் சைஸுக்கு செட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். அது பாஸ்போர்ட் சைஸுங்கிற ஆப்பு. சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி தான் ஒரு வியூ வரும். இப்போ அதில் நியூ ஃபோட்டோ கொடுக்குறேன். இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாம்ப் சைஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ். இதுதான் நம்ம வச்சுக்கணும். 3.5 4.5 cm இது தான் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டாம்ப் சைஸ் வச்சுடாதீங்க, சின்னதாக வரும். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு 450 dpi வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம அதில் கேலரியில் போய் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். இந்த கலர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் எடிட்டிங் கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வரும். ஒரு விளம்பரம் வரும். அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தனா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு கேட்குது. இந்த கை மாதிரி இருக்கிற சிம்பிளை பிடிச்சி கீழே எடுத்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கொடுத்துட்டு கிராப் கொடுக்குறேன். கிராப் கொடுத்தனா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இப்படி வரும். இதில் பாருங்கள், நீங்கள் வந்து ஃபேஸ் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லைனா கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் பிரைட்னஸ் வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நம்ம வச்சோம்னா உங்களுக்கு ஃபேஸ் கொஞ்சம் இது கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் ஒரு அல்ட்ரா லெவலில் வைக்கணும்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஃபோட்டோ கிளாரிட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா 100% நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கோசம் தான் அதை உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுற இடத்துல தான் முக்கியமானது என்ன பண்ணணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஆப்ஷன் வச்சு சேவ் பண்ணணும். இது பாருங்கள், நான் சேவ் கொடுக்குறேன். இதை ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மல்டிபிள் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 4x6 இல்லை A4 சைஸில் வேணுமான்னு கேட்கும். நீங்கள் 4x6 இருந்தால் 4x6 கொடுங்க, அதுவே நம்மளுக்கு காப்பி பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் காப்பி கொடுத்துருங்க. சரிங்களா? சேவ் காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு பிஎன்ஜியாக வேணுமா இல்லை ஜேபேக்காக கேட்கும். பிஎன்ஜி பெஸ்ட் குவாலிட்டி வரும், அதனால் பிஎன்ஜியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கோங்க. ஒரிஜினல் ஃபைலாக அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். 100% பக்கா குவாலிட்டியாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துடும். இதை நீங்கள் ஆஸ் யூசுவல் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை வச்சு பேங்க்குக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு இஷ்யூ வந்ததில்லை. நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இதை நான் வந்து பெரிய கேமரா இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கிறத வச்சு நம்ம பெட்டராக பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸு, அது இல்லாமல் நமக்கு என்னென்ன ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் அந்த மாதிரி வீடியோ நம்ம அடிக்கடி போடுவோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.